இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. 1 யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களை சுற்றி 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களை சுற்றி பலவித போராட்டங்கள் இருந்தாலும், உங்களை சுற்றிலுமே மனிதர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்றாலும், அவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள். அவர்களை பார்க்கிலும் பெரியவராகிய இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு உங்க கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் ஆண்டவரை நம்பும் பொழுது, எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும் குழப்பங்களை மாற்றுகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு கவலைகள் என்னை நெருக்கினாலும், எவ்வளவு உபத்திரவத்தின் வழியாய் ஓடினாலும், என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். இந்த உபத்திரவம் எம்மாத்திரம், இந்த பாடுகள் எம்மாத்திரம், எழும்பி நிற்கிற மனிதனுடைய சூழ்ச்சிகள் எம்மாத்திரம், எனக்கு விரோதமாய் செயல்படுகிற மனித கூட்டங்கள் எம்மாத்திரம் என்று அவைகளை அற்பமாய் நினைக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்களை அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல, உங்களை அப்படியே விட்டுவிடுகிற தெய்வமும் அல்ல. உங்களோடு கூட இருந்து பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படி, உபத்திரவங்களை தாண்டி செல்லும்படி, கஷ்டங்களை கடந்து போகும்படி, எதிராய் செயல்படுகிற அந்தகார சக்திகளை முறியடிக்கும்படி கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன் பெரியவர். பெரிய காரியங்களை செய்வார். நீங்க பயப்படாதீங்க, நீங்க மகிழ்ந்து களிகூறுங்க, நீங்க சந்தோஷப்படுங்க. நீங்க ஆண்டுடைய சமூகத்துல உங்க ஜெபத்தை நிறுத்தி விடாதீங்க, ஆண்டவரை தேடுவதை நிறுத்தி விடாதீங்க, ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை நிறுத்தி விடாதீங்க. உங்களில் இருக்கிற இயேசு பெரியவரா இருக்கிறார். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையா, நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் மனுஷர் உங்களோடு கூட பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறாங்களா? என் சூழ்நிலையே எனக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்வது என்று கலங்கி போயிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர். அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். சகலத்தையும் உங்களுக்கென்றாக அவர் ஏற்படுத்தி சகல காரியத்தையும் உங்களுடைய கால்களுக்கு கீழே கொண்டு வருவார். சத்துருவை ஜெயிப்பீர்கள். மனுஷனை வீழ்த்தும்படி ஆண்டவர் பலன் தருவார். பிரச்சனைகளை ஜெயிக்கும்படி பலன் தருவார். உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார், உங்களை கைவிட மாட்டாரு, உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உலகத்தில் இருக்கிறவனிலும் ஆண்டவரே உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.